ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஹாங்கும் ஃபேங் மேல கோச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஃப்ளோர்ல இருக்க லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறா. அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறா. அப்படியே அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதோ ஒரு புகையா கிளம்புது. அதுக்கப்புறமா அவள் லிஃப்ட்டுக்குள்ள இருக்கும்போது லைட்லாம் ஆஃப் ஆக இவளும் கொஞ்சம் பயந்து போறா. திடீர்னு அந்த லிஃப்டும் ஸ்டக் ஆகி நிக்குது. இவளும் பயத்துல யாராச்சும் இருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்டோட கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்ல இருந்த எல்லா மக்களுமே ஏதோ புகை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பில்டிங்கை விட்டு இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஃபேங்கும் அவங்க கூட தான் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள்லாம் ஏன் லிஃப்ட் வேலை செய்யல, ஒருவேளை அதுக்குள்ள யாராச்சும் மாட்டிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஃபேங்குக்கு ஒருவேளை ஹாங் அதுக்குள்ள மாட்டிருப்பாளான்னு ஒரே டவுட்டா இருக்கு. உடனே தன்னோட போன் எடுத்து ஹாங்குக்கு கால் பண்றான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹாங்கும் ஃபேங்குக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் கால் பண்றதுனால ரெண்டு பேரோட காலுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சீக்கிரமா காலுக்கு ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹாங்கும் அந்த போனை வச்சுட்டு யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதவை தட்டி பார்த்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஃபேங் திரும்பவும் அவளுக்கு கால் பண்ண இந்த காலை ஹாங் அட்டன் பண்றா. அப்ப ஃபேங் நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க அவளும் நான் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் நீ எந்த ஃப்ளோர்ல இருக்க, 5th ஃப்ளோரா 4th ஃப்ளோரான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஹாங் எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் சரி இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா ஒரு ஃப்ளோர்ல இருக்க லிஃப்ட் கிட்ட போறான். அங்க போயிட்டு ஹாங் நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போய் கேட்க ஹாங்கும் அங்கதான் இருக்கா, நான் இங்கதான் இருக்கேன் என்னை காப்பாத்துன்ற மாதிரி சொல்ல இவனும் கொஞ்சம் இரு நான் எப்படியாச்சும் இந்த கதவை திறந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் உள்ள இருக்க ஹாங்குக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் மூச்சு விட திணறிக்கிட்டு இருக்க. அவ கூட இருந்த போயே கொஞ்சம் இரு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப போயே அவளை பார்த்து கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிக்கோ, நீ பொழைச்சுப்ப, உன்னோட மூச்சை இழுத்து பிடிச்சிக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே ஹாங்கும் போராடிக்கிட்டு இருக்க. நல்ல வேலையா ஃபேங்கும் அந்த கதவை திறந்துடுறான். அதுக்கப்புறமா அவளை வெளியே பிடிச்சி இழுத்து நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா உன் மூச்சை பார்த்து விடு, நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு படிக்கட்டு வெளியே அவளை வெளியே கூட்டு போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் அவங்க 2 பேரை காப்பாத்த தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபேங்கு. ஆனா அவனுங்க 4 பேரும் முறைச்சுக்கிட்டே இவங்களை பார்த்து வர அங்க இருந்த போயே ஹாங்க கிட்ட இங்க பாரு நீங்க இருந்து ஓடி போயிடு, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் ஏதாச்சும் பண்ணி எங்களை காப்பாத்துன்னு போய கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கு இவனுங்க ஏன் இப்படி வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாங்கும் முதல்ல எங்க இருந்து ஓடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க 4 பேரும் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்க. ஃபேங் அவனுங்க 4 பேரையும் சமாளிக்க ட்ரை பண்றான். அப்படி அவனுங்க 4 பேர் கூட இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹாங்கு உங்களுக்கு என்னடா வேணும், அந்த ஐஸ்டோனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த கும்பல்ல ஒருத்தன் இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ஹாங்க நோக்கி வந்துட்டு இருக்கான். ஃபேங்கும் அவனை தடுத்து நிறுத்த எவ்வளவு ட்ரை பண்ண அந்த ஆளு ஃபேங்க கீழே தள்ளி விட்டுட்டு ஹாங்க கிட்ட வர பாக்குறான். ஹாங்கும் அங்க இருந்து ஓட ட்ரை பண்றா. இவனும் விடாம துரத்திக்கிட்டு இருக்க. இவளும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவகிட்ட இருந்த அந்த ஐஸ்டோனை ஃபேங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் ஜாக்கிரதையா இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் கையில ஐஸ்டோன் இருக்கத பார்த்து அவனுங்க 4 பேரும் ஹாங்க துரத்துறதை விட்டுட்டு ஃபேங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவனும் ஹாங்க பார்த்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஹாங்காலையும் சுத்தமா நடக்கவே முடியல. அவளும் தட்டு தடுமாறி அந்த படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ போயே கொஞ்சம் இரு என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட உடம்ப சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ சார்ஜ் பண்றதுக்காக ஹாங்கோட எனர்ஜியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாங்கும் எதையும் யோசிச்சுட்டு இருக்க. போயே என்னன்னு கேக்குறா. அதுக்கு ஹாங்கும் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் முதல்ல அவனை போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஃபேங்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஃபேங்கும் அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க 4 பேரும் ஃபேங்க வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அப்ப ஃபேங்கு இங்க பாருங்க என்ன எதுவுமே செய்யாதீங்க, நான் உங்க கூட வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்க 4 பேரும் அலேக்கா இவனை காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. இந்த கார் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஹாங்கும் போயவும் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப போய ஓடிக்கிட்டு அடே ஃபேங்க விட்டுருங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருந்த போயவை பார்த்து என் உடம்புக்குள்ள புகுந்துகோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போயவும் சரின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஹாங்கோட உடம்புக்குள்ள புகுறா. இதுக்கப்புறமா பவர் வந்த ஹாங்கும் சட்டுன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த கார் போயிட்டு இருக்கும்போது அந்த காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அதுக்கப்புறமா ஓடுற காரை ஒத்த கையில அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல நிப்பாட்றா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.